காலங்கள் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. காலங்கள் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. எங்கள் அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள், எங்கள் அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள். கேளுங்கள் தினம் தினம் முதியோரின் பேச்சை, கேளுங்கள் தினம் தினம் முதியோரின் பேச்சை. வாருங்கள் கொண்டாடுவோம், வாருங்கள் கொண்டாடுவோம், இது முதியோரின் காலம். பேசலாம் பகிரலாம் அனுபவம் அநேகம், பேசலாம் பகிரலாம் அனுபவம் அநேகம். காலம் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. காலங்கள் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. அறிவியல், ஆரோக்கியம் மற்றும் அன்றாட வாழ்வின் அனைத்து விஷயங்களையும் மூத்த குடிமக்களுக்கான இந்த அனுபவ நிகழ்ச்சியில் கேட்டு ரசிப்போம். வணக்கம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை, விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் டாக்டர் ஆர். ஸ்ரீதர், ஆலோசனையாளர் மிஸ் கௌசல்யா, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாரதி. வணக்கம் நேயர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் ஆன்லைன் டெக்னாலஜிஸ் எனப்படும் இணைய வழி தொழில்நுட்பங்களும் முதியோர்களுக்கு அதன் பயன்கள் குறித்தும் முனைவர் திரு பிரசன்ன வெங்கடேசன் அவர்கள் பல தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார். உடன் உரையாடுபவர்கள் திரு சண்முகம் மற்றும் திரு சங்கர் கணேஷ். இன்று நாம் பேட்டி காண இருப்பது முனைவர் வி பிரசன்ன வெங்கடேசன், பேராசிரியர், பேங்கிங் டெக்னாலஜி, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி. வணக்கம் சார். வணக்கம் சண்முகம். நன்றி சார். சார், உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்க பிறந்தது, படித்தது, வளர்ந்தது, இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் 1964 பிறந்தேன். இப்போ பாண்டிச்சேரிக்கு மிக அருகாமையில் உள்ள வடபுறம் கீழ்வாதி என்ற கிராமத்தில் பிறந்தேன். என்னுடைய படிப்பு தொடக்கப்பள்ளி, உயர்நிலை கல்வி அனைத்தும் தனியார் மற்றும் அரசு பள்ளிகளில் நடைபெற்றது. அண்ட் என்னுடைய MCA மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் பாண்டிச்சேரி பொறியியல் கல்லூரியிலும், என்னுடைய எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் புதுச்சேரி பல்கலைக்கழகத்திலும், என்னுடைய PhD ஆராய்ச்சி படிப்பு புதுச்சேரி பல்கலைக்கழகத்திலும் மேற்கொண்டேன். சார், உங்களுடைய பேராசிரியர் அனுபவங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. 1994 உதவி பேராசிரியராக கணிப்பொறி துறையில் சேர்ந்தேன். அதிலிருந்து சுமார் 13 வருடங்கள் கணிப்பொறி துறையில் இருந்தேன். அதற்கு பிறகு அசோசியேட் ப்ரொஃபஸராக பேங்கிங் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு, வங்கி தொழில்நுட்பத்துறைக்கு 2006 இணைந்தேன். 2006 இருந்து 2009 வரைக்கும், 2012 வரைக்கும் அசோசியேட் ரீடர், அசோசியேட் ப்ரொஃபஸராக 2 பொசிஷன்ல இருந்தேன். 2012 இருந்து ப்ரொஃபஸருக்கு ப்ரொமோட் செய்யப்பட்டேன். ஸோ 2012 ப்ரொஃபஸராக இருக்கிறேன். அண்ட் இந்த காலகட்டத்தில் MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், MCA, எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், PhD, இப்படி எல்லா படிப்புகளுக்கும் ஆராய்ச்சிகளுக்கும் பங்களித்திருக்கிறேன். இது மட்டுமல்லாமல் NTRO, நேஷனல் டெக்னிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷனோட ப்ராஜெக்ட் ஸ்மார்ட் அண்ட் செக்யூர் என்விரான்மெண்ட்டுக்கு என்னுடைய பல்கலைக்கழகம் சார்பாக என்னுடைய பங்களிப்பை அளித்திருக்கிறேன். ஸோ 2015 ஆண்டு சிறந்த பேராசிரியர், சிறந்த ஆசிரியர் சான்றிதழும் பல்கலைக்கழகத்திலிருந்து பெற்றேன். வாழ்த்துக்கள் சார். சார், உங்க இத்தனை ஆண்டு பணி அனுபவத்துல பேராசிரியராகவும் நிறைய ஆண்டுகள் பணியாற்றி இருக்கீங்க. ஸோ இதுல உங்களுடைய ஆராய்ச்சி பணிகளை பத்தியும் சொல்லியிருக்கீங்க. அதை கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா சார்? என்ன மாதிரியான ஆராய்ச்சி பணிகள் ரொம்ப உங்களை இன்வால்வ் பண்ணிக்கிட்டீங்க? எந்த ஆராய்ச்சி பணிகள்ல உங்களை நல்லா வெளிக்காட்டுச்சு? லைக் இதெல்லாம் நான் எதிர்பார்க்கல, பட் இது நல்லா வந்தது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஆராய்ச்சி பணிகள் இருக்குங்களா சார்?
இருக்குங்க. நான் அதை பத்தி பேசணும்னா, ஒரு என்னோட ஆராய்ச்சி வந்து எல்லா ஆராய்ச்சிகளுமே தொழில்நுட்பத்தை சார்ந்து இருந்தாலும் சமூகத்திற்கு பலனளிக்கக்கூடியதா இருக்கணுன்றதுல அஹ், ஒரு முனைப்போடு தான் இருந்திருக்கேன். என்னுடைய பிஹெச்டி, என்னோட ஆராய்ச்சி படிப்புக்கு நான் வந்து மல்டிலிங்குவல் டெக்னாலஜி அப்படின்றத எடுத்துக்கிட்டு அதுக்கு சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர் ஏரியாவில் வேலை செய்தேன். மல்டிலிங்குவல் டெக்னாலஜி அப்படின்றதுல ஒரு சாஃப்ட்வேர்ல ஒரு மொழிக்கு பதிலாக பல்மொழிகள் இருந்தா எப்படி இருக்கும், அந்த பன்மொழிகளை எப்படி ஹேண்டில் பண்றது, ஒரே நேரத்தில் பன்மொழிகள் இருந்தா எப்படி இருக்கும், அதுக்கு என்ன தேவைகள் இருக்கு ஒரு சாஃப்ட்வேருக்கு அப்படின்றத ஆராய்ச்சி செஞ்சேன். இது வந்து தமிழ்நாடு உயர்கல்வி மன்றத்துக்கும் இதை பற்றிய ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் நான் பண்ணேன் நான். அப்போ அந்த காலகட்டத்தில் ப்ரொஃபஸர் அனந்தகிருஷ்ணன் வந்து அதுக்கு டைரக்டராக இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு குழு அமைச்சாங்க, கணிப்பொறி ஸ்டாண்டர்டைசேஷன் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி அமைச்சாங்க. அந்த கமிட்டியில் இன்வைட்டட் மெம்பராக நானும் பணிபுரிந்தேன். மெயினாக வந்து தமிழ் விசைப்பலகை, தமிழ் கீபோர்டு, கம்ப்யூட்டர் கணிப்பொறி விசைப்பலகை ஸ்டாண்டர்டைசேஷனுக்கு பெஞ்ச் மார்க்கிங் வந்து சாஃப்ட்வேர் எழுதி அதை அனலைஸ் பண்ணி அதோட ரிசல்ட்ஸ் வந்து அந்த குழுக்கு வந்து கொடுத்ததில் என்னுடைய சூப்பர்வைசர், என்னோட கைடுக்கும் எனக்கும் பங்கு. என்னோட கைடு வந்து ப்ரொஃபஸர் எஸ் குப்புசாமி, அவருக்கும் எனக்கும் பெரும் பங்கு இருக்குது. அது வந்து நாங்கள் சிங்கப்பூரில் ஒரு பேப்பராகவும் நாங்கள் வந்து அழிச்சிருக்கோம், பேப்பராகவும் ப்ரெசென்ட் பண்ணோம். நாங்கள் அது சிங்கப்பூரில் ஒரு கான்ஃபரன்ஸில் அந்த ஒர்க்கை வந்து கமிட்டி கொடுத்து அதை பேஸ் பண்ணி அந்த கமிட்டி வந்து இந்த கீபோர்ட் ஸ்டாண்டர்டைசேஷன், தமிழ் கணிப்பொறி விசைப்பலகை தரப்படுத்துவதற்கு பண்ணாங்க. அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டாக நான் நினைக்கிறேன். ஒரு ஒரு டிஸ்டிங்க்ட் கான்ட்ரிபியூஷனாக நினைக்கிறேன். அந்த கமிட்டியில் நிறையா உலகத்திலேருந்து தமிழ் கணிப்பொறியை சார்ந்த வல்லுநர்கள் பல பேர் இருந்தாங்க. உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எழுத்தாளர் சுஜாதா ரங்கராஜன் அப்படிங்கிற திரு சுஜாதா அவர்கள் கூட அதில் கமிட்டியில் மெம்பராக இருந்தாங்க. ஸோ ப்ரொஃபஸர் கோவிந்தசாமி ஃப்ரம் சிங்கப்பூர், இப்படி ப்ரொஃபஸர் கிருஷ்ணமூர்த்தி ஃப்ரம் யூனிவர்சிட்டி, இப்படி பல்வேறு மக்கள் அதில், பல்வேறு வல்லுநர்கள் அதில் இருந்தாங்க. நிறைய கற்பித்தலையும் கற்றலையும் எங்களுக்கு கொடுத்தது. நிறையா எப்படி எப்படி போகணும் அதில் அப்படின்றது நிறையா அதுலேருந்து மேம்படுத்துறதுக்கு உதவி புரிஞ்சுது வச்சுக்கோங்களேன். என்னோட ரிசர்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் மெயினாக வந்து சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர் அப்படின்றது அதில் ஒரு மெயினாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் சாஃப்ட்வேர் மாடலிங், எப்படி மாடல் பண்ணுறது, வேறு வேறு சாஃப்ட்வேர் எப்படி வந்து வடிவமைக்கிறதுன்றது குறித்து ஒர்க் நிறையா வேலை செஞ்சுருக்கோம். அதில் சர்வீஸ் ஓரியன்ட் ஆர்கிடெக்சர்ன்ற ஸ்பெசிஃபிக் ஏரியாலையும் எப்படி வந்து சாஃப்ட்வேர் வந்து சர்வீஸ் அப்படின்ற ஒரு செயல் மூலயமாக ஒரு மென்பொருள் எப்படி உருவாக்குறது அப்படின்றது அது குறித்து நிறையா பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ், அது இல்லாமல் மெஷின் லேர்னிங், ஸோ இது இந்த தொழில்நுட்பத்தை இல்லாமல் பணிபுரிஞ்சிருக்கோம். இப்போது ரொம்ப ரீசெண்டாக பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப முக்கியமானது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், பயனீட்டாளரின் அனுபவங்களை வந்து எப்படி வந்து இன்னைக்கு தரப்படுத்துதல், அது மூலயமா வந்து அது எப்படி வந்து அதை வடிவமைக்கிறது, அது ரிலேட்டடாகவும் நாங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுடைய ஆராய்ச்சி பணிகள் தொடரவும் அது வெற்றி பெறவும் எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். நன்றிங்க ரொம்ப. அது ஆராய்ச்சி பணியில் நான் மட்டும் இல்லாமல் என்கிட்ட பணிபுரிகிற ஆராய்ச்சி மாணவர்களும் நிறைய பெரும் பங்கு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் இந்த வாழ்த்துக்களில் பங்கு சேரும். நான் கண்டிப்பாக அவங்களுக்கு. இந்த காலத்தில் வந்து முதியோர்கள், நம்ம வந்து ஏஜ்டு பீப்புள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த முதியோர்களுடைய கஷ்டங்கள், அவங்களுக்கு ஏதாவது நம்ம வந்து அந்த ஆராய்ச்சி பணிகள் மூலமா வந்து அவங்களுக்கு ஏதாவது நம்ம உதவி பண்ணலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துல இந்த பேட்டியை நாங்க அமைச்சிருக்கோம். நீங்க வந்து இந்த முதியோர்கள் படும் கஷ்டம், படிக்காத முதியவர்கள் இந்த காலத்துல எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்ற பத்தி உங்களுக்கு ஏதாவது அனுபவங்களோ இல்ல ஒப்பீனியனோ இருந்ததுனாக்கா நீங்க சொல்லலாம். அனுபவங்கள் இருக்கு, ஆனா நம்ம பேரை குறிப்பிட முடியாது இல்லையா, தனிப்பட்ட நபரினோட அனுபவங்கள் இது. நான் பேரை குறிப்பிடாம நான் வந்து இது ஒருத்தங்களுக்கு, இது ஒரு நபருக்கு மட்டும் நடைபெறுவதில்லை, நிறைய பேருக்கு நடைபெறுது. அன்றாட செய்தித்தாளில் கூட இதை படிக்கிறோம் நம்ம, இந்த மாதிரி விஷயங்களை. இப்போ 2 விதமா பிரிச்சுக்கலாம் நம்ம. வந்து ஒரு பக்கம் வந்து எஜுகேட்டட்
ஓல்ட் பீப்புள் அண்ட் நான் எஜுகேட்டட். படித்த வயது முதிர்ந்தவர்களுக்குள்ள ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் வந்து அவங்களுடைய மொபிலிட்டி குறைஞ்சு போகுது. அவங்களோட மூவ்மெண்ட், அவங்க அவங்க போய் பயணம் பண்றதோ மற்ற எல்லாமோ குறைய ஆரம்பிக்குது. அப்போ அவங்களுக்கு தேவைகள், அவங்களுடைய தேவைகள், அவங்களுடைய செயல்கள் ஒரு ஒரு அவங்க அவங்க இருக்கிற இடத்துல இருந்து அதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வி. இப்போ ஒருத்தர் வந்து நல்ல பேச்சாளர்னு வச்சுக்கோங்க. அவங்க வயது முதிர்றதுனால அவரால் பயணம் பண்ண முடியல. இப்போ பயணம் பண்ண முடியாட்டாலும் அவரோட பேச்சை வந்து அவரால் கொடுக்க முடியும். அப்போ அந்த பேச்சை கொடுக்க முடிஞ்சா, வீட்டில் இருந்தபடியே கொடுக்க முடிஞ்சா, இன்னும் நிறைய காலத்துக்கு அவர் அந்த பணியை செய்ய முடியும். ஸோ இந்த மாதிரி அவங்க தொழில் சார்ந்த சில வயது முதிர்வால சில தொந்தரவுகள், அவங்க டெலிவர் பண்ண முடியாத சில சூழ்நிலைகள். அப்புறம் இது இல்லாம பாத்தீங்கன்னா அவங்க அன்றாட வாழ்க்கை, அவங்க தேவைகள் வந்து ஒரு 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 பொருட்கள் வாங்குறதோ, இல்ல ஒரு மருந்து வாங்குறதோ, இல்ல ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்றதோ, இந்த அன்றாட செயல்பாடுகளுக்கும் அவங்களுக்கு தேவைகள் இருக்கு. இப்ப இது எல்லாமே வந்து ஒரு வயது முதிர்வு வரக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அவங்க ரெஸ்ட்ரிக்டட். அவங்க ஒரு அறைக்குள்ள இல்ல ஒரு வீட்டுக்குள்ள நிப்பாட்டப்படுறாங்க. மழை காலங்கள், பேரிடர் காலங்கள், இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இன்னும் அவங்களுடைய நிலைமை இன்னும் மோசமா இருக்கு. படித்தவர்கள் சமாளிக்கிறாங்க ஓரளவுக்கு, படிக்காதவர்கள் இதுல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. படிக்காதவர்களுக்கு இன்னும் வந்து அவங்களுக்கு என்ன சலுகைகள் இருக்கு, என்ன திட்டங்கள் இருக்குன்னு கூட தெரியறது இல்லை பல டைம்ல. ஸோ அவங்களுக்கு வழிகாட்டுதலுக்கு கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு ஆப்போ இல்லை ஒரு மென்பொருளோ வடிவமைக்கிறது ரொம்ப உபயோகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த நேரத்தில் என்ன சேவைகள் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கே ஏதாவது ஒன்று தேவைப்படுது. ஏன்னா அவங்களுக்கு அதுவே தெரியறது இல்லை, பலது தெரியறது இல்லை. நம்ம சில பேர்கிட்ட சொல்லலாம், நீங்க அது நிறைய பேருக்கு போய் சேரணும்னா அது எப்படி சேர்க்கறது அப்படின்றத நம்ம ஒரு முறையை தான் கண்டுபிடிக்கணும். அது சார், உங்களுக்கு தெரிந்த படித்த அல்லது படிக்காத முதியவர்கள் அனுபவம், ஏதாவது ஒரு பர்டிகுலர் பர்சன் இந்த மாதிரியான ஒரு அனுபவங்கள் அவங்களுக்கு இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஷேர் பண்ணிக்க முடியுமா சார்? அனுபவங்கள், இந்த மாதிரி அனுபவங்கள் அப்படின்றது வந்து திரும்ப நான் தான் முன்னாடி சொன்ன மாதிரி பெயரை குறிப்பிடல. இது ஒருத்தரோட அனுபவமா இல்லை, ஒரு படித்தவர்கள்ல நான் எனக்கு தெரிந்த சில பேரோட அனுபவங்களை தொகுத்து ஒருத்தரா நான் பேசுறேன். நான் ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அவர் எக்ஸ் வந்து ரொம்ப நாள் பணியில இருக்காரு. பணி ஓய்வுக்கு பிறகு, இப்போ பணி மூப்பிற்கு பிறகு அவர் வீட்டுல இருந்து அவருடைய வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார். இப்போ அவருடைய ஃப்ரீ டைம்ல வந்து அவர் வந்து நிறைய கம்பெனிக்கு நிறைய இதுக்கெல்லாம் வந்து கன்சல்டண்டா ஆக்ட் பண்றாரு அவரு. இப்போ அந்த கன்சல்டண்டா ஆக்ட் பண்ணக்குள்ள ஆரம்ப காலகட்டத்துல பணிமூப்புக்கு அப்புறம் அப்போ கொஞ்சம் உடல்நிலை நல்லாவும் இருந்தது, அவரால் பயணமும் செய்ய முடிஞ்சது. அப்புறம் பயணம் செய்வதில் சில சிக்கல்கள், அவரோட உடல்நிலை சரியா இல்லை. ஆனா அவரோட டேலண்ட் எந்த விதத்திலும் குறையில. அவர் அப்படியே அவரால் அந்த அந்த செயல்திறனை கொடுக்க முடியும். ஆனா அவரால் பயணம் செய்யறதுல சில சிக்கல்கள் இருந்தது. ஸோ ஆனா இந்த சூழ்நிலையினால அவர் வீட்டிலேயே அடைக்கப்பட்டார். இது ஒரு நிலைப்பாடு, இது ஒரு நிலைப்பாடு, ஒரு சங்கடமான நிலைப்பாடு. அவரால் கொடுக்க முடிந்தாலும் அவரால் கொடுக்க முடியாத மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறது அவர். இன்னொரு நிலைப்பாடு வந்து குடும்ப அமைப்பு. இன்னைக்கு வந்து நம்ம அந்த காலத்துல இந்த மாதிரி கூட்டு குடும்பமோ அப்படிலாம் இல்லாம குடும்பம்ன்றது வந்து இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட்டடா பல்வேறு பிரதேசங்கள்ல சிதறி போயிருக்கு ஒரு குடும்பம்ன்றது. கூட்டு குடும்பமா இருந்தாலும் அந்த கூட்டு குடும்பம் ஒரே பூமியில ஒரே இடத்துல ஒரு அட்ரஸ்ல இல்ல, அது ஒரு முகவரியில இல்ல அது. ஸோ இப்போ பையனோ பொண்ணோ பையன் ஒரு இடத்துலயும் பொண்ணு ஒரு இடத்துலயும், ஸோ அவங்க குடும்ப அமைப்பே வந்து மாறி போயிடுது அவங்களுக்கு. ஸோ அவங்களோட தொடர்பு கொள்ளுதலையும் அவங்களோட போய் இருக்கிறதுக்கு பயணம் செய்வதிலையும் இவங்களுக்கு நிறைய தேவைகளும் சூழ்நிலைகளும் அமையுது. இது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துல தகவல் தொழில்நுட்பத்தில் இருக்க நல்ல விஷயங்கள் மாதிரி தகவல் தொழில்நுட்பத்துல சில தீமையான விஷயங்களும் இருக்கு. விளையாட்டு, அதாவது மெய்நிகர் விளையாட்டுகள், நிகழ்நிலை விளையாட்டுகள், ஆன்லைன் கேம்ஸ், வர்ச்சுவல் கேம்ஸ், இந்த மாதிரி நிறைய விளையாட்டுகள் இருக்கு ஆன்லைன். ஸோ இந்த விளையாட்டுகள்ல வந்து அவங்க குழந்தைகள் வந்து அவங்க குழந்தைகள் செட்டில் ஆகாத ஒரு பள்ளி நிலையிலோ ஒரு கல்லூரி நிலையிலோ படுத்துக்கொண்டு இருக்கல அவங்க வந்து அதுக்குள்ள ஈடுபட்டு அதுக்குள்ள சிக்கிக்கிறாங்க. இவங்க வயது முதிர்வில் இவங்களுடைய அனுபவத்துல அதெல்லாம் தேவைப்படாதுன்னு இவங்களுக்கு தெரியுது. ஆனா அவங்கக்கிட்ட அதை
அதை சொல்லவும் அது சைக்காலஜிக்கலா அதை வந்து சமாளிக்கிறதுக்கும் நிறைய ஹெல்ப் தேவைப்படுது. இன்னைய காலகட்டத்துக்கு இது இது ஒரு ஃபேமிலிக்கு, எல்லா ஃபேமிலிக்குமே இந்த ஜெனரேஷன் கேப், இந்த மாடர்ன் டெக்னாலஜி தெரிஞ்ச இள வயதினரும் மாடர்ன் டெக்னாலஜி முழுசா தெரியாத முதிர் வயதினரும் இருக்காங்க. இவங்களுக்கு இடைப்பட்ட அந்த இடைவெளியை வந்து எப்படி நிரப்பதுன்றதும் ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. இது ரிலேட்டடா நிறைய சண்டைகள், சச்சரவுகள் நிறைய நீங்க நியூஸ் செய்தித்தாள்ல பார்க்கலாம். கேம் விளையாடி வீட்டுல திட்டினாங்க, அப்பா திட்டினாங்க, அம்மா திட்டினாங்க, சூசைட் பண்ணிக்கிறது, இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் தவிர்க்க முடியும் கண்டிப்பா. இதற்கான சரியான வழிமுறைகளை, சரியான கைடன்ஸ் கொடுத்தோன்னா 2 பேருக்குமே தேவைப்படுது. அவங்களுக்கு வந்து எந்த அளவுல எப்படி இதை அப்ரோச் பண்ணணும், இவங்களுக்கு வந்து எந்த அளவுல இதை எப்படி தவிர்க்கணும்ன்றதும் சொல்றதுக்கு தேவைகள் இருக்கு நிறைய. நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பயனுள்ள பாயிண்ட்ஸ் சார். நாளைக்கு வந்து ஆராய்ச்சி பணிகளை ஏற்படுறவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டாக்கா, இல்ல அது மூலியமா அவங்களுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் கிடைச்சு அது மூலியமா அவங்க ஆராய்ச்சி பண்ணிய அது மூலியமா அவங்க வந்து தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் கண்டிப்பா. நிச்சயமா. இது தொடர்பா நிறைய மென்பொருள் வடிவமைக்கலாம். இது தொடர்பா வந்து இன்னைக்கு இருக்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு, இல்ல மிஷின் லேர்னிங், இயந்திர கற்பித்தல், இயந்திரத்திற்கு கற்பித்தல், அது 2 தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி மென்பொருள்கள் நம்ம வடிவமைக்கலாம். அது மூலியமா வந்து நம்ம எக்ஸ்பர்டைஸ் லைக் சைக்காட்ரில இருந்தோ இல்லை சைக்காலஜில இருந்தோ இல்லை எப்படி கவுன்சிலிங் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு, இல்லை எப்படி ஹியூமன்ஸ் கொண்டு வரலாம், எப்படி வந்து ஒருத்தவங்களுடைய நிலைமையை வந்து எப்படி ஸ்டடி பண்ணி அவங்க எப்படி ஆப்ரேட் பண்றாங்கன்றதுலேருந்து அவரோட உதவி எப்படி நம்மளுக்கு தேவைப்படுதுன்றது நம்ம பண்ண முடியும். ஸோ இதுக்கு ஏதாவது மென்பொருள் வடிவமைக்க முடிஞ்சா, இது தொடர்பாக ஒரு ஆராய்ச்சி பண்ண முடிஞ்சா அது ஒரு நல்ல ஏரியா. இது நிறைய குடும்பத்துக்கு, நிறைய சூழ்நிலைக்கு உதவி பண்ணும் அப்படின்னு நம்புறேன். எனது பெயர் ஆர் சங்கர் கணேஷ். ஆன்லைன் டெக்னாலஜி பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். ஆன்லைன் டெக்னாலஜிஸ், நிச்சயமா வந்து ஆன்லைன் டெக்னாலஜிஸ் வந்து இன்னைக்கு யாரும் பயன்படுத்தாம இருக்க முடியாது. ஆன்லைன் டெக்னாலஜின்னு தெரியாம பயன்படுத்தி இருப்பாங்க, தெரிஞ்சோ தெரியாமல எல்லாரும் ஆன்லைன் டெக்னாலஜிஸை பயன்படுத்தி இருப்பாங்க. ஆன்லைன் டெக்னாலஜிஸ்க்கு சரியான தமிழ் பிரயோகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வார்த்தை பிரயோகம்னா நிகர்நிலை தொழில்நுட்பம்னு சொல்லலாம் நம்ம. இது நிகர்நிலை அப்படின்றது என்ன ஸ்டேட்ல இருக்கோ அந்த ஸ்டேட்லயே அந்த 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 லெவல்லயே நம்ம தொழில்நுட்பம் மூலியமா நம்ம இணையிறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஒருத்தர் வந்து ஒரு வங்கி கணக்கு வைக்கணும். ஒரு நபர் ஒரு வங்கி கணக்கு ஆரம்பிக்கணும். ஸோ இது அவர் வங்கி கணக்கு அப்படின்றது ஒரு தகவல், அது வந்து அது கணக்குல இருக்க பணம், அந்த தகவல், பணம் எடுத்தது போட்டது அப்படின்ற தகவல். அந்த வங்கி கணக்கு அவர் ஆப்ரேட் பண்றதுக்கான ஒரு செயல். ஸோ அதுல டெபாசிட், பணத்தை உள்ளீடு பண்றது, இல்ல வெளியே எடுக்கிறது. ஸோ அதுக்கான செயல். இப்போ அது யூஸ் பண்ற கஸ்டமர், ஸோ பயனீட்டாளர், அந்த பர்சன், அந்த நபர். ஸோ இந்த 3 பேருமே இப்போ இன்னைக்கு வந்து இது வரைக்கும் நம்ம எப்படி இருந்தோம்னா, நம்ம எல்லாமே வந்து பிசிக்கலா பண்ணிட்டு இருந்தோம். நம்ம ஒருத்தர் நபர் போய் பேங்க்ல போய் இவர் ஒரு பாஸ்புக் எடுத்துட்டு போய் அதில் அப்டேட் பண்ணி அந்த தகவல் அவர் கையில இருக்கும், காகிதத்தில் இருக்கும். அந்த செயல் வந்து பேங்க்ல இருக்கும். அவங்க பேங்க்ல வந்து ஒரு பணத்தை கொடுத்து அந்த அக்கௌண்ட்ல ஏற்றிட்டு வருவார், இல்லை அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு வருவார். ஸோ அந்த செயல் திட்டம் வந்து பேங்க்ல இருக்கும். இவர் பயனீட்டாளர் பேங்க்குக்கு இதுக்கு நடந்துட்டு இருப்பார். இதான் இப்படிதான் இருந்தது நம்ம வங்கி. இப்போ ஆன்லைன் டெக்னாலஜிஸ் அப்படின்னு வந்தப்புறம் எல்லாமே வந்து டிஜிட்டல் ஃபார்முக்கு மாறிடுச்சு. ஸோ இந்த ஆன்லைன் டெக்னாலஜி சில பேர் வந்து டிஜிட்டல் டெக்னாலஜின்னு கூட சொல்றாங்க, சில பேர் வேறுபடுறாங்க, சில பேர் டிஜிட்டல் டெக்னாலஜின்னு சொல்றாங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது பாத்தீங்கன்னா எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேட்டா எல்லாமே ஒரு சென்ட்ரலைஸ்டு கோர் பேங்கிங் சாஃப்ட்வேர்ல ஒரு வங்கி தொழில்நுட்பத்துல வந்து எல்லாமே ஒரு சர்வர்ல எல்லாமே ஸ்டோர் ஆயிடுது. ஸோ நீங்க வீட்டுல இருந்தபடியே ஒரு இன்டர்நெட் ப்ரௌசர் வழியா, இணைய நுழைவு மென்பொருள் வழியா நீங்க உள்ள போய் அந்த பர்டிகுலர் பேங்கோட வெப்சைட்டுக்குள்ள போய் நீங்க கனெக்ட் பண்ணி நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு உள்ள போனீங்கன்னா உங்களுடைய கணக்குல இருக்கிற பணத்தை நீங்க பார்க்கலாம். அதை நீங்க வந்து எதாவது ஆப்ரேட் பண்ணலாம், நீங்க ஒருத்தருக்கு அனுப்பலாம். இல்ல நீங்க அது என்ன பண்ணணுமோ, நீங்க அந்த செயல்முறை என்ன வேணுமோ. ஸோ அந்த தகவலும் இப்போ ஆன்லைன்ல வந்துடுச்சு, செயலும் ஆன்லைன்ல வந்துடுச்சு. நம்மளும் வந்து ஒரு டிவைஸ் மூலியமா
இங்கதான் இருக்கணும், வீட்டுல தான் இருக்கணும், நான் வழியில போயிட்டு இருக்கேன், இல்ல நான் வேற ஒரு ஊர்ல இருக்கேன், எங்க இருந்தாலும் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ லேப்டாப் வழியாவோ இல்ல மொபைல் வழியாவோ எது மூலியமா வேணா இன்னைக்கு கனெக்ட் பண்ற மாதிரி இன்னைக்கு தொழில்நுட்பம் வந்துருச்சு. ஸோ பயனீட்டாளருக்கு வெகு அருகாமையில இந்த இது எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஆன்லைன் இந்த டெக்னாலஜி அவங்க பண்ணதே என்னன்னா, இது எல்லாத்தையும் டிஜிட்டல் ஃபார்ம்ல கொண்டு போனது இல்லாம பயனீட்டாளரோட மிக நெருக்கத்துல கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த மிக நெருக்கத்துல வைக்கக்குள்ள பயனீட்டாளருக்கு பெரும் சிரமம் இல்லாம எளிமையா அவங்களுக்கு அது இருக்குன்னு ஒண்ணு தெரிஞ்சா போதும், அது எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு தெரிஞ்சா போதும், எப்படி பத்திரமாவும் ஒழுங்கா செக்யூர்டாவும் ஆப்ரேட் பண்ணணும்னு தெரிஞ்சா போதும், அவங்க கண்டிப்பா நல்லபடியா உபயோகிச்சு அவங்க பயணப்ப. ஸோ இது ஒரு ஆன்லைன் டெக்னாலஜிக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். நீங்க ஆன்லைன் ஷாப்பிங் சொல்லலாம், இல்ல வந்து என்ன வேணா எஜுகேஷன் சொல்லலாம். ஆன்லைன் எஜுகேஷன் இன்னைக்கு இந்த கோவிட் பேண்டமிக் டைம்ல இன்னைக்கு நமக்கு தெரியும், ஆன்லைன் எஜுகேஷன் வந்து உலகம் ஃபுல்லா தான் போயிட்டு இருக்கு. அந்த ஆன்லைன் டெக்னாலஜி இல்லைன்னா அது பாசிபிளே இல்லை. ஸோ இந்த ஆன்லைன் டெக்னாலஜிக்கு இன்டர்நெட் தான் பேக் போனா இருக்கு. ஏதாவது ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ ஆன்லைன் டெக்னாலஜில நம்ம ரொம்ப இப்போ இந்த பேண்டமிக் பீரியட்ல எல்லாருமே ஒரு 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 வகையில இன்னொரு வகையில ஏதோ ஒரு வகையில இந்த 3 கண்டிப்பா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒண்ணு வந்து ஆன்லைன் எஜுகேஷன். வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளோ இல்ல பெரியவங்களோ படிக்கிறவங்களா இருந்திருந்தா அவங்களுடைய கல்லூரிக்கோ பள்ளிக்கோ போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. ஸோ ஆசிரியர்கள் வந்து இணைய வழியா வந்து ஆன்லைன்ல வந்தாங்க, வகுப்புகளும் ஆன்லைன்ல எடுக்க ஆரம்பிச்சாங்க, மாணவர்களும் ஆன்லைன்ல கனெக்ட் பண்ணி ஆன்லைன்ல அது வெறும் வகுப்புகள் மட்டும் இல்லாம ஈவன் தேர்வுகள்லாம் கூட ஆன்லைன்ல நடந்தது. ஸோ இது ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணம் வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இந்த பேண்டமிக் டைம்ல வெளியே போக முடியாத சூழ்நிலை நிறைய இருந்தது. அப்போ அவ்வளவு பேரும் வெளியே போகாம வீட்டுக்குள்ளேயே இருந்து அவங்களுக்கு தேவையான மளிகை பொருட்கள், காய்கறி, மருந்து இது போன்ற சாமான்கள்லாம் வந்து வாங்குறதுக்கு வந்து இந்த ஆன்லைன் ஷாப்பிங் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு அவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து என்ன பொருள் வேணும் என்னன்றத சொல்லிட்டா அதாவது நேரடியா வாங்குறதும் இருக்கு, நடுவுல யாராவது 3ஆம் நபரை வச்சு அவங்க வழியா வாங்குறதும் இருக்கு. ஸோ நேரடியா வாங்குறதுன்றது அந்த கடையோட ஆன்லைன் போர்ட்டல் வழியா போய் நம்ம வாங்குறதா. 3ஆம் நபர்னா நம்ம வந்து வேற ஒரு சாஃப்ட்வேர் வழியா அவங்க நம்மளுக்காக போய் வாங்கிட்டு கொண்டு வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. அப்படியும் வாங்குற மாதிரியும் நிறைய மென்பொருள் வந்துருச்சு. ஸோ இந்த டைம்ல நிறைய பேர் அதை யூஸ் பண்ணாங்க. ஸோ அது இது மட்டும் இல்லாம என்டர்டைன்மெண்ட். இப்போ தியேட்டருக்குலாம் போக வேண்டாம், இன்னைக்கு நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம் சொல்லுவாங்க. அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து இன்னைக்கு படங்களோ இல்லை இன்னைக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து வீட்லயே பாத்துக்கலாம், டிவிலே பாத்துக்கலாம். இன்னைக்கு டிவியே டிஜிட்டல் டிவி. ஸோ டிவியே ஒரு நல்ல உதாரணம் தான், டிஜிட்டல் டிவி. ஸோ இட்ஸ் ஆன்லைன் டெக்னாலஜி தான் அது உருவாயிருக்கு, இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கு அதுக்கு. அந்த டிவிக்கான சாஃப்ட்வேர் அப்பப்போ ப்ராப்பரா அப்டேட் ஆயிடுது, அதுலயே நம்ம வேணுன்ற ஆப்பை வச்சுக்கிறோம், அது வழியாவே நம்ம எல்லாத்தையுமே ஓடிடி நம்ம அந்த பிளாட்ஃபார்ம் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு தேவையான படங்களோ நம்மளுக்கு தேவையான பாடல்களோ நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ பொழுதுபோக்குக்கும் ஆன்லைன் டெக்னாலஜி பெரும் பங்கு வகிக்குது பொழுதுபோக்கு துறையிலும். ஸோ இது மாதிரி மருத்துவத்துறை நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாம போய் அவங்கெல்லாம் வந்து ஆன்லைன் கன்சல்டேஷன் அது வழியா வந்து டாக்டரோட கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் வந்து, ஏன்னா இந்த பேண்டமிக் பீரியட்ல டிராவல் பண்ண முடியல, நிறைய லாக்டவுன் இருந்தது, நிறைய கண்டிஷன்ஸ் இருந்தது. ஸோ ஆனா அவங்க உடம்பும் பார்த்துக்கணும். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில மெடிக்கல் கன்சல்டேஷன், ஆன்லைன் கன்சல்டேஷன், டெலிமெடிசன் வழியா நிறைய பேர் கனெக்ட் ஆகி நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதுவும் ஒரு உதாரணம். நல்ல உதாரணங்கள் சொன்னீங்க சார். ஆன்லைன் டெக்னாலஜி பத்தி ஓரளவுக்கு எங்களுக்கு ஒரு ஐடியா, தெரியாதவங்களுக்கு கூட பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஐடியா, நல்ல ஐடியா கிடைச்சது. நன்றி. இன்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை அடுத்த ஒளிப்பதிவில் கேட்டு தெரிந்து கொள்வோம்.